Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். மே 2024 எக்ஸாமினேஷன் கமிங் சண்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான பாஸ் மார்க் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆனுவல் பேட்டர்ன் செமஸ்டர் பேட்டர்ன் ரெண்டு இருக்கு. ஆனுவல் பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு யூஜினா நீங்கள் 40 எடுத்தா பாஸ், அதே 100க்கு பிஜினா நீங்கள் 50 எடுத்தா பாஸ். ஸோ பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஆனுவல் பேட்டர்ன் ரெண்டு பேருக்குமே வந்து காமன் தான். ஆனுவல் பேட்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் யூஜினா 40 எடுத்தா பாஸ், பிஜினா 50 எடுத்தா பாஸ். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூஜினா 100க்கு நீங்கள் 40 எடுத்தா பாஸ், பிஜினா 100க்கு 50 எடுத்தா பாஸ். பட் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 75 மார்க்குக்கு தான் இருக்கும். ப்ளஸ் 25 மார்க் இன்டர்னல் நீங்கள் எழுதுகிற அசைன்மெண்ட்லேருந்து உங்களுக்கு மார்க் வந்து போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 75 மார்க்குக்கு இருக்கும். ஸோ இந்த எழுத போகிற எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 75க்கு எழுதுவீங்க. யூஜின்னு பார்த்தீங்கன்னா 75ல் 40% மார்க் வாங்கியிருந்தால் நீங்கள் வந்து பாஸ். அப்படின்னா 70க்கு 40%னா 30 மார்க்ஸ். ஸோ நீங்கள் எழுத போகிற எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் 30 மார்க் மினிமம் நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ் ஆக முடியும். ஈவன் நீங்கள் 29 மார்க் எடுத்திருந்தால் கூட நீங்கள் ஃபெயில் தான். நீங்கள் இங்கே வந்து 29 மார்க் எடுத்திருக்கீங்க, அதே வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டில் 25க்கு 25 வாங்கிட்டீங்க, சேர்த்தோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 40+ வந்துடும். அப்படி இந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களை ஃபெயில் தான் போடுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி மார்க்கான 75க்கு நீங்கள் 30 எடுத்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஜியில் பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே போல் பிஜிக்கு 75க்கு நீங்கள் 50% மார்க் வாங்கியிருக்கணும். 50% மார்க்னால் 37.5 மினிமம் நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ் ஆக முடியும். ஸோ இந்த மார்க் ப்ளஸ் உங்களோட இன்டர்னல் மார்க் ரெண்டையும் சேர்த்தா 100க்கு 40 வரணும் யூஜினா, பிஜினா 100க்கு 50 வரணும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் டவுட் வரும். எக்ஸ்டர்னல் மார்க்கில் 20 எடுத்து இன்டர்னலில் 20 எடுத்து ரெண்டையும் சேர்த்தா 40 வந்துருச்சு, நான் மினிமம் பாஸ் மார்க் வாங்கிட்டேன், நான் பாஸ் தானே அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபெயில் தான் போடுவாங்க. மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கான 75க்கு 30 நீங்கள் மினிமம் எடுத்தால் மட்டும்தான் வந்து பாஸ் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாஸ் மார்க்கில் உங்களுக்கு ஓரளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிசல்ட் வரப்போ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ பிஜி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 55 மார்க் எடுத்திருப்பாங்க, ஆனால் வந்து ஃபெயில்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க மினிமம் பாஸ் மார்க்கான 37.5 வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. அந்த ரீசனுக்காக அப்படி போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பாஸ் மார்க். ஸோ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு 1 by 1 வீடியோ போட்டுட்ருக்கேன். ஃபர்தராக உங்களுக்கு வரதாச்சும் வீடியோ வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.